எல்லாம் கேசரி எப்படி இருக்குன்னு ஒருத்தையும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏலா எல்லாரும் லட்சி செஞ்ச கேசரி நல்லா இருக்குன்னு பாராட்டிருங்க. ஆளு எப்படி கேட்குது பேரு, ஒருத்தரை ஒன்றும் சொல்லலையேன்னு. ஆமா, வேற அவ்வளோ நல்லா சாப்பிட்றிய, ஒருத்தரை நல்லா இருக்குன்னு என்னைய பாராட்ட முடிஞ்சிய. கஷ்டப்பட்டு செஞ்சது நான் தானே. லட்சு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி வேற லெவலில் இருந்து லட்சு, உண்மையாவே. என்ன பஜ்ஜி தான் மிஸ்ஸிங், பஜ்ஜியும் வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அசல் கல்யாண வீட்டு சாப்பாடு தான். ஆமா லட்சு, பேச்சுக்கலான்னு சொல்லலை. காலையில் இந்த தாலி கட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் இந்த கேசரி பஜ்ஜிலாம் வைப்பாவில்ல, அந்த ஃபீல்ல இருந்தது. நல்ல சமையல்காரன் செய்கிற மாதிரியே இருந்தது. வேற லட்சி கல்யாண நாளுக்கே கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கீல, பரவாயில்ல, பின்னிட்டியே போங்க. ஆமாம்மா, அந்த அக்காலாம் சொல்கிறதே சரிதான், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு எப்பயும் வைக்கிறத விட இன்னைக்கு சாம்பாரும் சூப்பராக இருந்தது. எல்லாம் தண்டபாணி எண்ணெய் மேலே உள்ள பாசத்தில் செஞ்சுருக்கோம் லட்சு, அதனால தான் இன்னைக்கு எல்லாம் டேஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாம் சும்மா இருங்களா, உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவிய. சரி, எவ்வளோ சாப்பிட்டாச்சுல, அப்போ இந்த இட்லி சாம்பாரை எடுத்துகிட்டு போயிடட்டுமா? கொண்டு போங்க. அப்பயே நாங்களும் ஒரு துணி தந்தோம்ல, அந்த துணியெல்லாம் போட்டு காட்டுங்க, நாங்களும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் அதில் என்னமோ சுடிதார் கிடுதர்லாம் எடுத்து வச்சிருக்கியே, அதை பார்த்துட்டு நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். இவ்வளோ இருக்கிற வேலை இல்லைன்னு அதை நீங்களே கொண்டு போங்களா உங்கள் வீட்டுக்கு, நீங்களே போடுங்க. ஐயா லட்சு, அதெல்லாம் முடியாது, உங்களுக்குன்னு தான் நாங்கள் ஆசாசையாக வாங்கியிருக்கோம், போடுங்க. அதானே, தண்டை என்ன எடுத்து தந்தாலும் அந்த சுடிதாரை போடுறீங்களா, நாங்கள் எடுத்து தந்தா போட முடியல. ஏலா இழிச்சவாச்சி, லட்சுவுக்கு நீயும் தண்டை பண்ணி என்னன்னு ஒன்றா, அதை அவங்க வீட்டுக்காரு எடுத்து கொடுப்பாவ, இவையே போடுவாவ. நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அவங்க போடுவாங்களா? லட்சு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆசாசியாக உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம், போடுங்க. ஆமாம்மா போடுமோ, எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கு, நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பேன்னு. லட்சு, ஒருவேளை தண்டபாணி என்னன்னு சொன்னாதான் நீங்கள் போடுவீங்களோ, என்ன சொல்லட்டுமா என்ன? ஆமாம், அப்படிதான் நினைக்கேன். இருங்க, தண்டை பண்ணி என்னட்டே கேட்டுருவோம். என்ன உங்கள் வீட்டுக்காரம்மாவை கொஞ்சம் அந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் போட சொல்லுங்களா, நாங்களும் பார்க்கட்டும். ஏம்மா நீங்க சொல்லியே கேட்கலன்னு அவ நான் சொல்லி கேட்கவா போறா? அவ இஷ்டம் போல இன்னைக்கு எதை வேணாலும் உடுக்கட்டும். ஏலா உமா, அவர் வாங்கி கொடுத்த சேலையாவே பொண்டாட்டி கட்டுமா கட்டாதான்னு தெரியலையேன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இதில் நீங்களும் வேற. எல்லாம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீங்களே எடுத்துட்டு வந்த துணியை நான் இப்போ உங்களுக்கு உடுத்து காட்டணும், அதானே? ஆமாம், அதேதான். இருங்க, போட்டுட்டு வாரேன். எல்லாம் பெரிய பொண்ணு, நம்ம எடுத்த துணி லட்சுவுக்கு பத்துமா? பத்துலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம், அதில் பிரித்து போட்டுட்டு வரோம். அவ்வளோரும் கேசரியை சாப்பிடுங்க, அப்படியே வச்சுட்டு இருக்கியே. கல்யாண வீட்டில் கேசரியை கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போவேன், ஆட்டையை போடுவோம், அந்த ஞாபகத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன துணின்னு எடுத்துட்டு வந்திருக்காளுவேன்னு தெரியல, பெரிய அங்கியாவில் இருக்கு. அவன் கருப்பு கலரில் எடுத்துட்டு வந்திருக்காளுவே. எங்கேயுமே கருப்பு கலரில் துணியை கொடுக்க நல்ல நாளும் அதுவுமா. சரி, அவளுக்கு காட்டிட்டு வந்துடுவோம். போட்டு காட்டுங்கங்காளுவே, ஆசையாக வேற எடுத்துட்டு வந்திருக்காளுவே. வேற அவ்வளோ மனசும் கஷ்டப்படப்படாதுல்ல. அந்த மனுஷன் வேற கிண்டல் பண்ண போறாரு, என்ன துணி இதுன்னு. இப்போ சோனி, என் ஃபோனு சார்ஜில் கிடக்கு, சார்ஜ் சுத்தமாக இல்லை. உன் ஃபோனில் அம்மா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தானே, அவளை ஃபோட்டோ எடுத்து வை, நம்ம எடிட் பண்ணி ஸ்டேட்டஸில் வைப்போம். சரிவே. பெரிய பொண்ணு, நம்மளை விட ஆர்வமாக தண்டை பண்ணியன்னு தான் இருக்காவ. சும்மா இருளா, வந்த நேரத்துல இருந்து அந்த மனசனை கிண்டல் பண்ணியே நம்ம ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் இந்த கல்யாண நாள் வந்ததுன்னா வந்துச்சு, நம்மளை வச்சு செய்து வளர்ந்த பிள்ளைகளுன்னு நினைப்பாரு. அப்படிலாம் தண்டபாணின்னு நினைக்க முடியாவ, அப்படி நினச்சிருந்தா ஆள் அப்பவே எந்திரிச்சு ஓடி இருக்கும். தண்டை பண்ணியன்னே, உங்களை நாங்கள் கிண்டலா பண்ணுறோம்? சே அப்படிலாம் இல்லம்மா, நல்லா இன்னைக்கு தான் வீடு கலகலன்னு இருக்கு. எப்பயும் வீடு அமைதியா இருக்கும், இந்த பிள்ளைகள் ரெண்டும் சண்டை போடும், இல்லாட்டின்னா நாங்க 2 பேரும் சண்டை போடுவோம். இன்னைக்கு நீங்களும் வந்ததும் நல்லா கலகலன்னு இருக்குமா. நானே இப்போ என் பொண்டாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி இருப்பாளோன்னு பார்க்க ஆசையா தான் இருக்கேன். நாங்க கல்யாணம் ஆன புதுசுல சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இருப்பாவா, இப்போ கொஞ்சம் பெருத்து விட்டா, இன்னும் ஒன்றும் சொல்லியதுக்கு இல்லை. இருந்தாலும் மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி இருப்பாளோ தெரியல, அதனால நானே கொஞ்சம் ஆசையா தான் இருக்கேன் பாக்குறதுக்கு. பாடுறா, அம்மா வந்துட்டா. அடே அப்பா, நம்ம சின்ன தம்பி குஷ்புலாம் வந்திருக்காவே. ஏலா கிண்டல் பண்ணி என்ன அடி வாங்குவிய? இப்போ சோனி போட்டாடு அம்மைய. இந்தா எடுத்துட்டா போச்சு. எல்லாம் சும்மா இருங்களா, போட்டெல்லாம் எடுத்துட்டு அடக்காதீங்க. இவங்க வந்து துணியை போட சொன்னால் தான் போட்டேன். லட்சுமி நல்லா தான் இருக்கு, ஏம்மா நீ போட்டோ எடு. அப்பா, தண்டபாணி என்னன்னே நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன லட்சு? ஆமாம்மா, அப்பா எடுத்துட்டு கொடுத்த சுடிதாரை விட இது சூப்பராக இருக்குமா? ஆமாம், இருக்கும். அவரு நல்லா சிவப்பு கலரில் நல்லா எடுத்து தந்தாரு, அது நல்ல கலரு. இது கருப்பு கலரில் எங்கே உடுக்க இதை? லட்சு, என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? நாங்கள் எடுத்து தந்த துணி நல்லா இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் எடுத்து தந்த துணி நல்லா இருக்கு. என்ன ஏலா, நல்ல நாள் அதுவுமா கருப்பு கலரில் போட முடியுமா? நீங்கள் எடுத்துட்டு வந்த துணி எல்லாம் இப்படி கலரில் தான் இருக்கு. லட்சு, இது கருப்பு இல்லை, நேவி ப்ளூ. என்ன நேவி ப்ளூவோ கிளுவோ, நல்லா இல்லை, போங்கலாம். லட்சு, நீங்கள் இப்படி சொல்லுவீன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. அது ஒன்றும் இல்லலாமா, இன்னைக்கு தண்டை பண்ணி என்னென்ன சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காண்டி நம்மளை எப்படி சொல்லிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மனசில் பட்டதை தான் சொல்லியேன். ஆனால் நல்லா இருக்கு, உடுக்கிறதுக்கு அழகா இருக்கு.
அரை குறையும் இல்லை, நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா அழகாக இருக்கு பார்த்துக்க. அதுலலாம் எந்த குறையும் இல்லை. கலர் தான் கொஞ்சம் வேற கலர் எடுத்துருந்துருக்கலாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி லட்சு, வேற சுடிதாரும் போட்டு வாங்க, நாங்கள் எடுத்ததுல வேற இருக்கும் பாருங்க. சரி போட்டு வரேன். பரவாயில்ல பெரிய பொண்ணு, கரெக்டாக தான் இருந்திருக்கு. லட்சுக்கு 10மோ 10ஆதோன்னு நான் கூட பயந்துட்டேன். ஆமாம், அவியலுக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி பக்காவாக இருக்கு. அடே அப்பா, பொண்டாட்டிய மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்ததும் தண்டபணி என்ன மூஞ்சில என்னானே சீரியல் லைட்டு மாதிரி எரியுது பாருங்க. அப்படிதான் இருப்பாவ, இன்னைக்கு ஃபுல்லா ஆள் இப்படிதான் இருக்கும். ஏம்மா நீங்க வேற சும்மா இருங்கம்மா. நீங்கள் எடுத்துட்டு வந்த துணியை போட்டுட்டு கடைசியில யான் துணியை போடுவாளோ மாட்டாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற போடுவாங்க போடுவாங்க, பயப்படாதீங்க, போட வச்சிருவோம். இல்ல பெரிய பொண்ணு, இந்த சரசக்காவையும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிடப்படாதா? ஆமா, அந்த 4 முடியும் வர சொல்லுங்க. அது எங்க கிடக்கு? நம்மளுவே காலங்காத்தாலே வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் நேராக பல்லு விளக்காமல் இங்கே வந்து கிடக்கும். அதுக்குன்னு சரசக்காவும் வருமா? கூப்பிடுது கொஞ்ச நேரத்துக்கு தானே, வந்துட்டு கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு போட்டோம். இருங்கக்கா, நான் பூமாரிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஐயா அம்மாவை வர சொல்லி நாங்கள் கூப்பிட்டோன்னு சொல்லி. சரிக்கா. அவியலுக்கு கல்யாண நாளுன்னு தெரியாதுல்ல விஷயம்? ஆமா, தெரியாதா இருக்கும். பூமாரி, நான் பூமாரி இல்லம்மா, சித்தி பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? சித்தியே, வீடு வரைக்கும் வாடிங்களா? உமாக்கா, இழிச்ச வச்சக்கா, அப்ப பெரிய பொண்ணத்தை எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காவ, உங்களை கூப்பிட்டாவ. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களும் காலங்காத்தாலே அங்கே எப்படி வந்தாளுவ? நம்ம இனிமேதான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போலான்னு பார்த்தோம். நமக்கு முன்னாடி அவ்வளோ போயிருக்காளுவல. ஒருவேளை அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சுதான் போயிருப்பாளுவலோ, லட்சுமி அக்காவுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுன்னு. லட்சுமி அக்கா தான் யார்கிட்டையும் சொல்லலன்னு சொன்னாவல. வேற எப்படி அவளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு? சரி, நம்ம போய் பார்ப்போம். அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதையும் கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். சரிம்மா, நான் வரேன். சித்தியே, வரும்போது பூமாரியும் கையோட கூப்பிட்டு வாங்க. சரிம்மா, கூப்பிட்டு வரேன். ஏலா, ஐயோ இந்த நேரத்துலன்னு பார்த்து சோனியை காணுமே, எங்க போய் தொலைஞ்சா? ஏலா, உங்களுக்கு வேற துணியே கலர் கிடைக்கலன்னு இதே கலர்ல வாங்கிட்டு வந்தீங்களோ? லட்சு, நீங்கள் சேலை எப்போ இந்த கலரில் தானே உடுக்கிய, அப்போ உங்களுக்கு இந்த கலர் தான் பிடிக்குமோன்னு நினச்சி இதே கலரில் அவ்வளவும் வாங்கணும். நல்லா வாங்கினியே போட்டுக்கிட்டு. ஆனா நல்லா தானே இருக்கு லட்சு உங்களுக்கு. அம்மைக்கு இந்த ட்ரெஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமா, இருக்கும். நல்லா சொல்லுவாளுவே. சோடி உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். சீக்கிரம் போட்டோ எடு. லட்சு, நெக்ஸ்ட்டு. கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்களா, முடியல. இதை போடியதுக்கும் கலத்தியதுக்குமே பெரும்பாடா இருக்கு. இந்த மாதிரி துணியெல்லாம் போடுறதுக்கு சேலையே தேவலாம். அதுவே 4 சுத்து சுத்திட்டு வேலை முடிஞ்சுது. என்ன இப்படி சொல்கிறியா? சேலை கிட்ட தான் கஷ்டமாக இருக்கும். இது ஒரே ஒரு டாப்பு தானே, மேலே தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் எப்படிதான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியுதா தெரியலம்மா, நமக்கு மூச்சு முட்டுது. சரி போங்க, அடுத்து வேற துணி இருக்கு பாருங்க, அதையும் போட்டு வாங்க. சரி இருங்களா, போட்டு வரேன். எல்லாம் சோனி 4 முடி என்ன சொல்லிச்சு? இந்த வாரேன்னு சொன்னாவ. வருதாம்மா? சரி, வரட்டும். எப்போ சோனி பூமாரி வாரேனாலா? நான் பூமாரிக்கு தான் பண்ணினேன், ஆனால் ஐயா அம்மா தான் எடுத்தாவ. வரும்போது கூப்பிட்டு வாங்க சித்தின்னு சொன்னேன். கூப்பிட்டு வரவளா இல்லையான்னு தெரியல. அவளும் வந்தா நல்லா இருக்கும், நம்ம கூட துணிலாம் எடுக்க வந்தால. ஆமா, சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கட்டா? மெசேஜ் போட்டு பாரு, சின்ன பொண்ணு வரலான்னு. வந்தா பார்க்கலாம், வரலன்னா விட்டுரு. வேற அவிய அம்மா விட மாட்டேங்க அவன்னு சொல்லுவா. சரி, அப்போ நான் மெசேஜ் போட்டு பார்க்கேன். ஆமா, மணி என்ன இருக்கும்? ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? தண்டபணி என்ன, மணி 9 தான் ஆகுது. இன்னும் நேரம் இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா நீங்க ரவுண்ட் அடிக்கலாம். என்ன ரொம்ப நேரமான மாதிரி இருக்கோ? ஆமா, சீக்கிரமாவே முழிச்சு எழுந்து கிளம்பியாச்சுல்ல, அதான் அப்படி தெரிஞ்சு போல எனக்கு. ஆமா, நாங்களும் விடிஞ்சு விடியாமலே இங்க வந்துட்டோம்ல, அதான் உங்களுக்கு அப்படி தெரியும். இந்த ஒரு துணியும் தான் நல்ல கலர்ல எடுத்திருக்கீங்க. ஒரு வழியா லட்சு கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டப்பா. ஆமா, வேற எல்லாம் கருப்பு கலரும் ப்ளூ கலருமா இருக்கு. இந்த ஒன்று தான் நல்ல கலர். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். கனகாம்பர கலர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கனகாம்பர கலர். நானும் கடைக்கு போயிட்டு இந்த கலர்ல சேலை தேடுவேன், கிடைக்கே கிடைக்காது. அப்படியா? எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அப்பனா சுடிதார் அதே கலர்ல எடுத்துருக்கலாமோ? பரவாயில்ல, சால் மட்டும் இந்த கலர்னாலும் நல்லா எடுப்பாதான் இருக்கு. எம்மா, அவ்வளவு துணியும் உனக்குன்னே அளவெடுத்து தைச்ச மாதிரி பக்காவா இருக்குமா? ஆமா, உங்க அம்மைக்கு எந்த சேலை எந்த துணி உடுத்தாலும் அழகாதான் இருப்பா. போடு, தண்டை பண்ணினா இது. எத்தனை நாளோ சொல்லியிருக்கேம்மா, 4 சுடிதார் எடுத்து தரேன் போடுன்னு. ஒரு நாளும் போடாண்டா. இன்னைக்கு நீங்களே எடுத்து கொடுத்ததும் போடுங்கன்னு கட்டாயப்படுத்தின உடனே வந்து போட்டுட்டு வந்து நிற்கா. அதான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி போடுவான்னு தெரிஞ்சிருந்தா நானும் சேலைக்கு பதிலாக உங்களுடைய மாதிரி சுடிதார் எடுத்துட்டு வந்திருப்பேன். எங்க நீங்க வேற சும்மா இருங்க. அவங்க சும்மாயே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாளவ இன்னைக்கு ஃபுல்லா நம்மள. இதுல நீங்க வேற ஏத்தி விடுங்க அவளோட கூட வந்து கிண்டல் பண்ணட்டனு. யாழ் லட்சுமி, உண்மையை தானே சொல்லியேன். என் பொண்டாட்டி எனக்கு எப்பயும் அழகுதான். அதான் சுடிதார்ல இன்னும் அழகா இருக்கா. அழகா இருக்கன்னா நீ அழகா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். பத்தியெல்லாம் எப்படி ஒன்னா ஊழ முடியாளுவன்னு அவளும் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாளுவே. நான்லாம் ஒன்றும் கேட்க முடியும். நல்லா அனுபவிங்க. எட்டி இழிச்ச வச்சு லட்சுமி அக்காவையும் தண்டை பண்ணி என்னன்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? எல்லாம் நாளா வர முடியும். ரூமுக்குள்ள போய் கதை பிடிக்கிட்டு இருந்துக்கிட்டு பார்த்துக்கிடுங்க. லட்சு அப்போ ஒரே ஒரு பாட்டு. ஐயா, எனக்கெல்லாம் பாட்டு பாட தெரியாது, சும்மா இருங்க. எம்மா, அதையும் சொல்லி எதை கேளுமோ, நல்லா ஜாலியா இருக்கும். எல்லாம் சும்மா இருங்களா? அவ்வளோதான், அவ்வளோ பங்குக்கு என்னென்னமோ சொல்லிட்டு அடக்கால்வனா நீங்களே வேற சுவாதிக்காதீங்க.
லட்சு 2 பேருக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு பாட்டு. இந்த கமலஹாசன் ரேவதி இஞ்சி ஈடு பழகா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாள்ல, அதே மாதிரி உட்கார்ந்து நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு இப்போ பாடி காட்டணும். இல்ல சும்மா இரு பெரிய பொண்ணு, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. லட்சு சிம்பிள் டாஸ்க், இந்த டாஸ்க்கை கூட எங்களுக்காக பண்ண முடியல. தண்டபணி என்ன நீங்க சொல்லுங்க, எங்களுக்காக பாடுவீங்களா பாட முடியல? கண்டிப்பா பாடலாமே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாளா படிக்கணும்னு ஆசை லட்சுமி கூட. படிச்சுட்டா போச்சு இன்னைக்கு. பாருங்க, தண்டபணியனை எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்றவன் இன்னைக்கு. நீங்க தான் இன்னைக்கு மக்கர் பண்றீங்க. வாங்க தண்டபணியனை பக்கத்துல வந்து நில்லுங்க, அந்த பாட்டை பாடுங்க பாப்போம். எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா இருளா. என் பிள்ளைகள அவங்க அம்மையை கூப்பிடுங்க, அப்பதான் வந்து பாடுவாவ. நீங்களும் சொன்னாதான். நீங்களும் இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க அம்மா இப்படிதான் தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாவ. நீங்கள் வேற உங்க அம்மையை என்கரேஜ் பண்ணணும். ஆமா எந்திரி சந்தியா, உங்க அம்மையை கூப்பிடு. எம்மா வாமோ அப்பா கூட வந்து அந்த பாட்டை பாடு. கமலஹாசன் ரேவதி எப்படி பாடியாவன்னு பார்க்கணும். ஏன் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருங்க. இவ்வளோ கூட சேர்ந்து நீங்களும் ஆடாதீங்க சொல்லிட்டேன். எம்மா இதுல என்னமோ இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைலாம் என் அப்பா அம்மா கல்யாண நாளுக்கு நல்லா ஜாலியா இப்படிலாம் பாட்டு கச்சேரி வச்சா அது பண்ண இது பண்ணன்னு சொல்லுவாவ தெரியுமா? நீயும் வாமோ. பிள்ளைல ஆசையா கூடுதலா லட்சு, வாங்க லட்சு. நீங்கள் வேணா இவ்வளோ கூட சேர்ந்துட்டீங்களா பிள்ளைகளா? வழங்கிறோம். வாமோ ப்ளீஸ்மோ. இருளா வாரேன். எனக்கு பாடலாம் தெரியாது. தப்பு தப்பா பாடுனா வேற கிண்டல் பண்ணப்படாது சொல்லிட்டேன். அதெல்லாம் பண்ண முடியும். வாங்க லட்சு வாங்க. அப்படிதான் ஸ்போர்ட்டிவா இருக்கணும் எல்லாத்துலயும். இன்னைக்கு அவ்வளோ ஒரு முடிவோட தான் இருக்காளுவே. நீங்கள் வேணா அவ்வளோ கூட சேர்ந்து ஆடுங்க. லட்சுமி பிள்ளைகள் எல்லாம் ஆசையா கேக்குதுவே. இப்படிலாம் கலகலன்னு இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு கொண்டாட்டம் தான். லட்சு ஃபர்ஸ்ட் லேடிஸ் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்பிங்க. ஓ மைக் டெஸ்டிங் மாதிரி தொண்டை டெஸ்டிங்கா? ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். பாட ஆரம்பிங்க. இஞ்சிடு பழகா மஞ்சச்சேவ பழகா கள்ளச்சிரி பழகா. என்ன லட்சு, வெறும் காத்து தான் வருது. மனக்கு மனம் கூடுதில்லையே. அதான லட்சுமி? ஐயோ லட்சுக்கு வெக்க வந்துட்டு போல, அதான் பாட்டை நிப்பாட்டிட்டு இடையில. இஞ்சிடு பழகி மஞ்சச்சேவ பழகி மறக்கு மனம் கூடுதில்லையே. ஆமா இழிச்ச வச்சு லட்சு இடுப்புல எங்க இஞ்சி இடுப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் இடுப்பு இருக்கான்னு முத கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆகும். இவர் என்ன இடுப்பை வர்ணிச்சு பாடியாரு? சிரி பழகி மனக்கு மனம் கூடுதில்லையே. மயக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்ச வர்ணம் மடியிலே ஊஞ்சல் கெட்டவா மானே. அடே அப்பா, 2க்கும் ரொமான்ஸ பாறான். எல்லாம் சும்மா இருங்களா, கிண்டல் பண்ணாதீங்க. பாரு அப்ப கூட வெக்கப்பட்டுட்டு தண்டபாணி என்ன மேலதான் சாயாவ. எல்லாம் கிண்டல் பண்ணாதீங்களா, சும்மா இருங்க. நாங்க உங்களை பாட்டு மட்டும் தான் பாட சொன்னோம். எந்திரிச்சு டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? அதானே, பக்கத்துல பெத்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்காம ஆடே ஆரம்பிச்சிட்டியா 2 பேரும்? நாங்க அந்த காலத்துக்கு போயிட்டோம். அதான் அப்ப நாங்க கல்யாணம் ஆன புதுசுல இந்த பாட்டுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி பாடிட்டு இருப்போம் நாங்க தனியா இருக்கும்போது. ஓஹோ, அதான் லட்சுமி அக்கா சரின்னு ஒத்துக்கிட்டாவளோ? இல்ல சும்மா இருங்களா. நாங்க கல்யாணம் ஆன புதுசுல இந்த பாட்டு நல்ல ஃபேமஸ். இந்த பாட்டை தான் அவ்வளோரம் பாடுவோம். ஆமா அந்த பாட்டு தானே இப்ப ரீமிக்ஸ் பண்ணி இந்த டிஸ்கோலாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஆமாத்தே, எல்லா வருஷமும் டிஸ்கோ இந்த பாட்டுக்கு கண்டிப்பா ஆடிடுவாவ. இவ எந்த பாட்டா பாரு. ஆமா சோனி, இந்த பாட்டு தான். ஆமா இந்த பாட்டுக்கெல்லாம் காலு தன்னாலே ஆடுமா நமக்கு. இந்த வருஷமும் தசராக்கு டிஸ்கோ வரும். டிஸ்கோ கூட சேர்ந்து நீ ஆடிடுவோமா? அப்போ எதுக்கு என் புருஷன் காலை உடைச்சு வீட்டுல முடமா போடியதுக்கா? ஏற்கனவே ஒழுங்கா வீட்டுல இருக்க மாட்டேங்கன்னு வீட்டுல ஒரே திட்டா இருக்கு. என்னைக்கு காலை உடைச்சு வீட்டுல போட போறேன்னா தெரியலன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல நான் டிஸ்கோ கூட சேர்ந்து ஆடணுன்னா அந்த ஆளை குளிய தோண்டு முக்கிடுவாவே என் வீட்டுல என்னைய. இந்த வருஷம் பாரு உனைய தசராவில் ஆட வைக்கலாம் இல்லையான்னு மட்டும் பாரு. பாப்போம்.